अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகர் இளமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவில் 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்து ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக வேதாந்த தேசிகன் அருளி செய்து வருகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது பிம்ப பிரதிபிம்ப பத்ததி என்று அந்த பாதுகையிலே பிரதிபிம்பங்கள் தெரிகின்றன. அந்த பிரதிபலிப்பு அதனுடைய விசேஷங்களை மட்டும் பல பல ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார். 719வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பிரம்மா எம்பெருமான் முன்னால நிற்கிறானாம். அதாவது உற்சவங்கள் முடிகிற பொழுது தேவதைகளெல்லாம் விடை கொள்ளுகிறார்கள்னு சொன்னாரோ இல்லையோ, அதில் பிரம்மாவும் விடை கொள்வான். அவன் பிரம்மா விடை கொள்வதற்காக நிற்கிறான். அப்படி பார்த்தால் அப்பொழுது அவனுடைய அந்த பிரதிபலிப்பு பாதுகையிலே பல உருவங்களை காட்டுகிறது. ஒரே பிரம்மா இருந்தாலும் பிரதிபலிக்கிற பொழுது அங்கே பல பல கற்கள் இருக்கிற பொழுது ஒவ்வொரு கல்லிலேயும் அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரத்தின கல்லிலேயும் ஒரு பிரம்மா தெரிகிறான் இல்லையா? அப்போ பல பிரம்மாக்கள் அங்கே தெரிகிறார்கள். இதை பார்த்தால் என்ன நினைக்கிறாராம் பிரம்மாவே கூட என்ன நினைக்கிறார்னா, ஓ நமக்கு பிறகு இனிமேல் அதாவது ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு பிரம்மா, ஓரொரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா என்னெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதனால இங்கே எல்லா பிரம்மாக்களும் மற்ற பிரம்மாக்கள் எல்லாம் கூட இங்கே இருக்கிறார் போல இருக்கிறது. இன்னும் பல இனிமேல் நியமிக்கப்பட போகிற பிரம்மாக்கள் எல்லாம் கூட இப்பொழுது தெரிகிறா போல இருக்கிறது என்று அவர் நினைக்கும்படியாக இருக்கிறது என்று இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். உச்சாவச்சேஷு தவ ரத்ன கணேஷு மாதா வேதா பிரயாண சமயே பிரதிபிம்பிதாங்க ஆசங்கதே முரபிதோ மணிபாதுகே த்வாம் ஆகாமி கல்பகமலாசன பங்கி கர்ப்பாம். அதாவது உச்சாவச்சேஷு தவ ரத்தன கணேஷு, எல்லையில்லாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய ரத்தன கணங்கள், அதாவது பாதுகையில பதித்திருக்கக்கூடிய ரத்தின கணங்கள். ரத்தினங்கள்னா இத்தனை ரத்தனம்னு கணக்கே கிடையாது, எண்ணவே முடியாது, எண்ணிக்கையில் இல்லாமல் இருக்கின்றன, எல்லை இல்லாமல் இருக்கின்றன. உச்சாவச்சேஷு தவரத்ன கணேஷு, அந்த ரத்தனங்களிலே என்ன ஆகிறது, பிரயாண சமயே வேதாகா பிரதிபிம்பிதாங்கா. பிரயாண சமயம்னா என்ன, அவன் விடைபெற்றுக் கொள்ளுகிறான். பிரம்மோத்சவம் செய்விப்பதற்காக, பிரம்மோத்சவத்தை நடத்தி வைப்பதற்காக வந்த பிரம்மா பிரம்மோத்சவம் முடிந்த உடனே என்ன பண்ணுவன், மற்ற தேவதைகள் எல்லாம் விடைபெற்று கொண்டு போன பிற்பாடு இவன் கடைசியா போய் இவன் தான் பிரதானன் ஆயிற்றோ இல்லையோ, அதனால கிட்டக்க போய் முதல்ல அடியனுக்கும் விடசாய்க்க வேணும் என்று தனியாக இவன் கேட்கிறான். அப்போ வேதாகா பிரம்மாவானவர் பிரயாண சமயே, வேதாகா இது 4வது தா, அது போட்டால் வேதாகான்னா பிரம்மாவை குறிக்கும், அது விதி வேதாகா. சரி, அவன் என்ன பண்ணுகிறான், பிரயாண சமயே, அப்படி பிரயாண சமயத்தில் நிற்கிறான் பெருமாள் முன்னால. அப்போ பிரதிபிம்பிதாங்கா, அவனுடைய அங்கம் அப்படியே பிரதிபிம்பம் ஆயிடுது. எதில் தெரிஞ்சது, எதிரொலிப்பு எதில் தெரிஞ்சதுன்னு கேட்டால் அந்த பிரதிபலிப்பு எல்லா ரத்தினங்களிலேயும் தெரிந்தது.
பார்த்தா எப்படி இருந்தது? முரபிதோ மணிபாதுகே, அதாவது முரணை அழித்தவனான அவனுடைய மணிபாதுகே என்ன சொல்றான்னா, ஆகாமி கல்ப கமலாசன பங்கி கர்ப்பாம் ஆசங்கதே. ஆகாமி கல்பம் என்னாலுன்னா இப்ப இருக்கிற கல்பம், இந்த கல்பத்துக்கு இவன் தான் அதிபதி பிரம்மா, இவன் தான் பிரம்மாவா இருக்கான். ஆனால் அடுத்த கல்பத்துல இவன் பிரம்மாவா இருப்பானா, வேற ஒருத்தன் வருவன். அதுக்கு அடுத்த கல்பத்துல இன்னொரு பிரம்மா வருவன். இப்படி பல பல கல்பங்கள், பல பல பிரம்மாக்கள் நிறைய பேர் இருக்கா அப்படின்னா பார்த்தான். இப்ப இந்த பாதுகையில தன்னுடைய ஒரு பிம்பம் இவன் ஒத்தந்தான் இருக்கானிக்க. ஆனா இவனுடைய பிரதிபலுக்கு அங்க ஒவ்வொரு ரத்னத்திலையும் ஒரு ஒரு பிரம்மா தெரிகிறபடினால அங்க பல பிரம்மாக்கள் இருக்கிறா போல ஒரு காட்சி தெரிகிறது. உடனே இவன் என்ன நினைக்கிறானா, ஓஹோ, எதிர்காலத்துல நியமிக்கப்பட போகிற அத்தனை பிரம்மாக்களும் இங்கே தெரிகிறார் போல இருக்கிறது. ஒவ்வொரு கல்பத்திலையும் வரப்போகிற கல்பங்களுக்கெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கிற பிரம்மாக்கள் இருக்காளே, அவெல்லாம் கூட இங்கேதான் தெரிகிறா போல இருக்கு என்று அவனே பிரமிக்கிறானான், அவனே நினைக்கிறான் என்று இப்படியாக சொல்லுகிறார். அந்த தன்னுடைய பிரதிபலிப்பையே பார்த்து இன்னும் பல பிரம்மாக்கள் என்று அப்படி நினைக்கிறான் என்று மிக அழகாக இந்த இடத்துல உருவகித்தார். அடுத்தது 720வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறாருனால், பிராட்டிமார்களெல்லாம் கூட அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான்னா ஒரு சந்தோஷத்தை அடைகிறார்கள். இவன் அந்தப்புறத்திற்கு போகிற பொழுது அந்த இவன் பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு எழுந்தருளுகிறான். அப்படி எழுந்தருளுகிற பொழுது அங்கே என்ன ஆகிறதுன்னு கேட்டால், அந்த பாதுகையினுடைய கிரணங்கள் அப்படி மேலே போகிறத பார்த்தா பெரிய ஊஞ்சல் கயிறு போல இருக்கிறது. ஊஞ்சல் கயிறு போல இருக்கிறது. நேரம் அப்படி கயிறு பொழுது அது ஒரு கயிறு போல எம்பெருமான் அதை பிடிச்சுட்டு ஏழ்ற மாதிரி. ஏழ்ற பொழுது என்ன, ஊஞ்சல்ல எம்பெருமான் ஆடுகிறா போலே என்ன அப்படி ஒரு அர்த்தம் ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் பிராட்டிமார்களுடைய திருமேனி இந்த பாதுகையில பிரதிபலித்தால் அவர்களும் ஊஞ்சல் ஆடுவது போல இருக்கிறது என்று ஒரு அழகான கற்பனையை தெரிவிக்கிறார். ஆலோல ரஷ்மினியதாம் மணிபாதுகே த்வாம் ஆருஹ்ய சஞ்சரிதி ரங்கபதௌ சலீலம் அந்தఃபுரேஷு யுகபத் சுதுருஷோ பஜந்தே டோளாதிரோகணரசம் त्वयि बिंबितांग्यः ஆலோல ரஷ்மினியதாம் மணிபாதுகே. மணிபாதுகே என்பதுதான் மணிகள் மாணிக்கங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டிருக்கிற பாதுகையேன்னு சொல்றார். அப்பொழுது ரங்கபதவு, ரங்கபதியான எம்பெருமான் அவன் என்ன பண்றான், சலீலம் மிகவும் விளையாட்டாக எங்க போடுகிறான்னா, அப்படி உன்னிடத்திலே ஆருஹ்ய சஞ்சரதி, அந்த பாதுகையிலே எழுந்தருளி அப்படி நடந்து செல்லுகிறான். அப்படி நடந்து செல்லுகிறதே ஒரு பெரிய ஊஞ்சலாடுவது போலத்தான். அந்த சமயத்தில் என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்கா, அந்த ரஷ்மினி நியதாம் என்னால் கிரணங்களால் அந்த கிரணங்களெல்லாம் அப்படி மேல் நோக்கி வருகிறது. இந்த பாதுகையினுடைய கிரணங்கள் இந்த பாதுகையோடு அப்படி சஞ்சரிக்கிறதே ஒரு அந்த கிரணங்கள் சஞ்சரிக்கிறது ஊஞ்சலுடைய கயிறு போல, இந்த பாதுகை ஊஞ்சல் போல அப்படி அவன் போகிறான். ரங்கபதௌ சலீலமாருஹ்ய சஞ்சரதி. அந்த சமயத்தில் என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அந்தப்புரேஷு, அந்தப்புறத்திலே இருக்கக்கூடியவர்களான அந்த தேவிகள் பிராட்டிமார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகிறதுன்னு கேட்டா, யுகபத் சுதுருஷோ பஜந்தே பிம்பிதாங்கியா. யுகபதி ஏக காலத்தில் அத்தனை பேருடைய திருமேனியம், அந்த பிராட்டிமார்கள் அத்தனை பேருடைய திருமேனியம் இந்த பாதுகையிலே பிம்பிதாங்கியா பிரதிபலிக்கப்படுபவர்களாய் ஆகிவிடுகிறார்கள். அப்பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, டோளா அதிரோகண ரசம் அப்படின்னு டோள அதிரோகண ரசம். இப்ப என்ன ஆகுறதுன்னா, ஒரே காலத்துல இவர்கள் பிம்பம் அதுல பிரதிபலிச்சா இவாளும் ஊஞ்சல் ஆடுகிறா போல இருக்கிறது என்று பெருமாள் பாதுகையை சாத்தி கொண்டு அந்த புறத்துக்கு எழுந்தொழுகிறார். அப்போ பெருமாள் அந்த புறத்துல எழுந்தொழுகிற பொழுது பார்த்தாலே அதுவே பெருமாள் ஊஞ்சல் ஆடுவது போல இருக்கிறது. அப்பொழுது அந்த பாதுகையில எல்லா பிராட்டிமார்களும் பிரதிபலிக்கிறார்கள். அப்ப என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, எம்பெருமான் மட்டும் இல்லை, அவன் பிராட்டிமாரோடு சேர்ந்து ஏக காலத்தில் அப்படி ஊஞ்சலாடுவது போல அவன் காட்சி தருகிறான், அவர்களும் காட்சி தருகிறார்கள் என்று இப்படியாக அந்த பிரதிபிம்ப பத்ததி என்கிறபடினாலே அதில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பங்களை இந்த இடத்துல இப்படியெல்லாம் விவரித்தார். அடுத்தபடியாக 721வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பரதாழ்வான்
ராமனுடைய பாதுகையை பட்டாபிஷேகம் செய்து வைத்து அவன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தான் என்று இது ஸ்ரீராமாயணத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம்தான். கீழே கூட முதல் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சில பద్ధதிகளிலே அந்த ராமபிரான் இடத்திலிருந்து பரதாழ்வான் பாதுகையை பெற்றது, பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணினது, அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினது என பல பல பద్ధதிகள் கீழே நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த பிரதிபிம்ப பద్ధதி ஆகினாலே இந்த பரதனுடைய பிரதிபிம்பம் பாதுகையிலே தெரிகிறது என்று வைத்து அதில் ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த 721வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். காலேஷு ராகவ பதாவனி பக்தினம் ரஹ கார்யாணி தேவி பரதோ விநிவேதயம்ஸ்தே த்வத் ரத்னபிம்பிததயாபி முஹு ஸ்வகீயாம் ராஜாசனஸ்திதிம் அவேக்ஷ்ய பிருஷம் லலஜ்ஜே. ஹே ராகவ பதாவனின்றார் இந்த ஸ்லோகத்தில். இத்தனாடி ரங்கபதாவனின்னு சொல்லிட்டு இருந்தாரோ இல்லையோ, மீதி ஸ்லோகங்கள் எல்லாம் ரங்கபதாவனின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ ராமபிரானுடைய சரித்திரம் ஒன்று சொல்ல போகிறார் அல்லவா, அதனால அதை என்ன பண்ண ராகவ பதாவனி, ராமபிரானுடைய திருவடிகள் காப்பவடே என்று அந்த ராமபிரானுடைய திருவடி நிலையை, அதாவது திருவடியை காக்கின்ற திருவடி நிலையே என்ன ராகவ பதாவனி என்ன அப்படிப்பட்ட அந்த பாதுகையை அழைத்தார். என்ன ஆச்சு? காலேஷு, அதாவது பரதாழ்வான் பாதுகையை முன்னால் நடந்த சரித்திரமெல்லாம் இங்கே ஸ்லோகத்தில் விவரிக்கல. அதாவது பாதுகையை பட்டாபிஷேகம் செய்து வைத்து விட்டு நித்தியம் எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் இந்த பாதுகையின் இடத்துல தான் விண்ணப்பிக்கிறான் பரதாழ்வான். ஏன்னா ராமபிரான் ஸ்தானத்தில் பாதுகை இருக்கிறது. அப்போ எந்த காரியத்தை செய்யணுமானாலும் அரசனிடத்தில் சொல்லிவிட்டுத்தானே செய்யணும். அதனால பரதாழ்வான் என்ன பண்ணுறான், முன்னால் வந்து நின்றுட்டு இந்த பாதுகை முன்னால் நின்றுண்டு இன்னைக்கு இந்த காரியத்தை பண்ணணும், இன்னைக்கு இந்த காரியத்தை பண்ணணும் என்று ஒன்றொன்றாக அந்த பாதுகையின் இடத்துல தெரிவிக்கிறான். அதாவது என்ன சொல்றாரு இங்க அடுத்த காலேஷு, தகுந்த காலங்களிலே பரதா காரியாணி வினிவேதயம் தே தே வினிவேதயன், என்னால் நான் உன்னிடத்திலே வினிவேதயம் தெரிவிக்கிறான். எல்லாம் இன்னென்ன காரியம், ராஜ்ய காரியம். இப்போ பெருமாள் வனத்தில் எழுந்தருள் இருக்கிறார், அதனால அவரால் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது, பரதாழ்வான் தான் பண்ணுவதில்லை என்று சொல்லிவிட்டான். இதை பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து விட்டு பாதுகையின் இடத்துல தெரிவிக்கிறான், இன்னென்ன காரியத்தை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னால் வந்து விண்ணப்பிக்கிறான். அதான் பரதா வினிவேதயம்ஸ்தே. அப்படி வினிவேதயன் அப்படி பண்ணி கொண்டிருக்கிற காலத்தில் என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அந்த பரதனுடைய திருமேனி பாதுகையில பிரதிபலிக்கிறது. அது உண்டோ இல்லையோ? அப்ப தொத் ரத்ன பிம்பிததயாபி, உன்னுடைய ரத்தினங்களிலே அந்த பரதாழ்வானுடைய திருமேனி பிரதிபலிக்கிறது. பிரதிபலிக்கிற பொழுது பார்த்தால் எப்படி பிரதிபலிக்கிறதுன்னா சிம்மாசனத்தோடு சேர்த்து பிரதிபலிக்கிறது. அங்கே சிம்மாசனமும் இருக்கிறதோ இல்லையோ, இல்லை பாதுகையே சிம்மாசனத்தில் எழுந்தோடு இருக்கிறது, அந்த சிம்மாசனமும் சேர்ந்து தெரிகிறதுன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு விதத்தில் சிம்மாசனம் தெரிகிறது, பரதனும் தெரிகிறான், சிம்மாசனமும் தெரிகிறது. ஒரு விதத்தில் பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னா பரதன் சிம்மாசனத்தில் இருக்கிறது போல அப்படி அந்த பிம்பம் தெரிகிறதோ, உடனே பார்த்தானா பரதாழ்வான் வெக்கப்படுறானா, ஐயோ எது வேண்டாம்னு நினைத்தோமோ அது போய் தெரியறது. அங்க ராஜாசன ஸ்திதிம் அவேக்ஷ்ய பரதா பிருஷம் லலஜ்ஜே, பரதா பிருஷம் லலஜ்ஜே, மிகவும் வெட்கப்பட்டார். என்ன வெட்கப்பட்டார்? எத்தை பார்த்து வெட்கப்பட்டார்? ராஜாசன ஸ்திதிம் அவேக்ஷ்யா, இன்னும் பெரிய சிம்மாசனத்திலே தாம் இருக்கிறா போல அந்த பாதுகையில பிரதிபிம்பம் தெரியறதே என்னை நினைத்து அவர் ஸ்வகீயாம் பிம்பம், தன்னுடைய பிம்பத்தை பார்த்தார். அது சிம்மாசனத்தில் இருக்கிறா போல இருந்தது. அதை பார்த்து மிகவும் வெட்கத்தை அடைந்தாராம் பரதாழ்வான். என்ன வெட்கம்னா, நாம போய் பாதுகை சிம்மாசனத்தில் உட்கார போறதில்லை, இருந்தாலும் இப்போ இங்கே பாதுகையில அப்படி என்னமோ சிம்மாசனத்தோடு சேர்ந்து நமக்கு தெரியறதே, நம்முடைய பிரதிபிம்பமும் தெரியறதே, இது என்ன வேடிக்கை என்ன பரதாழ்வானே கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।